சம்மந்தி வாங்கப்பா வாங்க. உட்காருங்க. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. கோபி மாப்பிள்ள எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. வெளியில போயிருக்காரு. சம்மந்தி இருக்காருல்ல? இருக்காரு. நீங்க உட்காருங்க. சரிம்மா. மாமா மாமா. என்னம்மா? நெல்லியப்பா வந்திருக்காரு. சம்பந்தியா? உட்கார வச்சியா? வாங்க சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. உட்காருங்க. அவருக்கு குடிக்க காப்பி இருக்கட்டும்மா, வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன் சம்பந்தி. சொல்லுங்க, என்ன விஷயம்? சம்பந்தி, அந்த சிங்கம் பொண்ணரிக்காரனுங்க வீட்டுக்கு வந்து நிச்சயம் பண்ண தட்டு திருப்பி குத்துட்டு போயிருக்கானுங்க. சம்பந்தி, எங்களை மன்னிச்சிருங்க. பாவம், அவங்க ஏதோ விவரம் தெரியாம. நீங்க என்ன சம்பந்தி, எவனோ பண்ண தப்புக்கு நீங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? ஆமா சம்பந்தி, இவ்வளவு தூரம் இழுத்து விட்டதே என் தம்பி தானே. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்த கையோட இங்கேயே வந்திருந்தாங்க. இங்கே நம்ம வீட்டுக்கு வந்தானுங்களா? ஆமா சம்பந்தி, இது விஷயமா நாங்க எல்லார் வீட்லயும் போய் பேசிட்டோம். இந்த கல்யாண விஷயத்துல யாராவது தலையிட்டீங்கன்னா பிரச்சனையில போய் முடியும், அது இதுன்னு எக்கச்சக்கமா. போதா குறைக்கு அந்த பொண்ணு இல்லைன்னா உன் பொண்ணுல ஒண்ணு கொடுன்னு கேக்குறாங்க. ஓ, அந்த அளவுக்கு ஆளாயிட்டானுங்களா? அன்னைக்கு நீங்க சொன்ன உடனே நான் அங்க போயிருக்கணும், விட்டுட்டேன். அது மட்டும் இல்லப்பா, நேத்து அவங்க பேசின பேச்சு எதுவுமே சரியில்லை. விட்டா கை கலப்பா இருக்கும். நான் தான் இனி இதுல தலையிட மாட்டேன்னு சொல்லி அமுச்சு வச்சேன். சம்பந்தி, அவங்க சொன்னது சரிதான். இனிமே நீங்க இதுல தலையிடாதீங்க. என்ன சம்பந்தி, நீங்களும் இப்படி பேசுறீங்க? ஆமா சம்பந்தி, அவங்க பேச வருத உங்க தம்பி ஒத்துக்கிட்டாரு, நீங்க ஏன் இதுல தலையிடுறீங்க தானே? இனி நீங்க இதுல தலையிடாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? நாங்க தலையிடக்கூடாதா? பரமு எங்க பொண்ணு. இந்த பாருங்க சம்பந்தி, நாங்க குடும்பமா இவ்வளவு தூரம் போராடுறதே பரமு ரமேஷ் கல்யாணத்தை பார்க்கத்தான். அததான் சம்பந்தி நானும் செய்ய போறேன். நீங்க தலையிட உரிமை இல்லைன்னு உங்க தம்பி சொல்ல முடியும். ஆனா பரமுவ என் பையனுக்கு பேசி வெத்தலை பாக்கு மாத்தினவன் நானு. பெத்தவனை விட சம்பந்தம் பேசின எனக்கு அந்த பொண்ணு மேல உரிமை அதிகம் இருக்கு. அதுக்கும் மேல அவங்க யாரு என்னன்னு தெரியாம என் வீட்டு படியேறி வந்து தட்டை திருப்பி கொடுக்கறேன், அதுவாக்க இதுவாக்கன்னு கோமாளித்தனம் பண்ணிட்டு போயிருக்கானுங்க. இன்னும் சொல்ல போனா மறைமுகமா மிரட்டிட்டு போயிருக்கானுங்க. இதை இப்படியே விட்டா பரம வாழ்க்கை போயிடும். இதை நான் பாத்துக்கிறேன். இப்ப நேரம் நான் அங்கதான் போறேன். பாத்து சம்பந்தி, அவங்க பாக்க ரவுடிங்க மாதிரி இருக்காங்க. பாக்குறது தானே ரவுடி, ஒரிஜினல் ரவுடி பார்த்து அடங்கிடுவானுங்க. நான் வரேன் சம்பந்தி, வரமா. வணங்கண்ணே. இந்த அண்ணன் வீட்டுக்கு தான் நீ பார்த்த மாப்பிள்ள வந்துட்டு போயிருக்கான். இல்லனே, அவங்கள்ட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன். என்ன சொன்ன? அடிச்சு போட்ட ஏன்னு கேட்க நாதி இல்லனா? இல்லனே, உங்களை பத்தி நல்லா விரிவா. என்ன ரவுடி பையனா? எனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஊருக்கு நேரம் சரியா பாக்குறியோ இல்லையோ, இன்னைக்குதான் உனக்கு நேரம் சரியா பாத்துருக்கேன். அண்ணே, நான் புள்ளக்குட்டிக்காரன். அப்பா மத்தவெல்லாம் தில்ல வரியா? இல்ல ஏண்டா புள்ளக்குட்டிக்காரங்கிற? அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அடுத்தவன் புள்ள தலையில மண்ணை தூக்கி போடுறியா? அடிங்கனே, நல்லா அடிங்கனே. இந்த வீட்டு வாசல வேணாம், வாங்கனே. சரி பைக்கில். மகேஷ், நீ அங்க இருந்தா கூட இந்த வசதி இருந்திருக்காதம்மா. ஆமாங்கா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. நான் கூட பார்த்தேன், திவ்யாக்கா உனக்காக ஹேர் ட்ரையர் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த ஹேர் ட்ரையர்னா தலையில அந்த மை மாதிரி அடிச்சுக்குவாங்களே, அதுவாமா? எப்போமா நீ வேற. அது கிடையாது. அப்புறம் தலையை உலர்த்துறதுக்கு அது ஒரு மிஷின், ஹீட்டர் மாதிரி. அடியாத்தி மகேஷே, வாங்கம்மா. ஹை, ரவ பணியாரம். அக்கா, ரவ பணியாரம்னா எனக்கு உசுருக்கா. உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் மகேஷே. திவ்யம்மா? ஆமாம்மா, தோ உங்க மாப்பிள்ள நிக்கிறாரே செல்வரங்கம். எப்ப பார்த்தாலும் உங்க மகேஷ பத்தி சொல்லாத நாளே இல்ல. மகேஷுக்கு அது பிடிக்கும், இது பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் மகேஷ் புராணத்தை பத்தி பேசிட்டே இருப்பாரு. ஏதாவது ஒரு சாப்பாடு பண்ணிட்டா போதும், ஐயோ இது மகேஷுக்கு பிடிக்குமே அப்படின்னு புலம்புவாருன்னா பாத்துக்கோங்களேன். ஏங்க, எப்படி அங்க புலம்புவாங்க? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? மகேஷ், சந்தேகமே இல்ல, பொண்டாட்டி தாசன் தான் சொல்லுவாங்க. அப்ப மாப்பிள்ளைக்கு எப்ப பார்த்தாலும் மகேஷ் ஞாபகமா தான் இருக்குன்னு சொல்லுங்க. மா, பாக்கலனாலும் மகேஷ் ஞாபகம் தான். நான் கூட மாப்பிள்ளை வேலைன்னு வந்தாருன்னா எல்லாத்தையும் மறந்து போயிருவாரு நினைச்சேமா. அதெல்லாம் போய்மா. எப்ப வாய திறந்தாலும் என் பொண்டாட்டி அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு ஆரம்பிச்சிருவாரு. இவ்வளவு ஏமா? நான் கூட அப்படி என்ன உன் பொண்டாட்டி ஒஸ்தின்னு சும்மா சண்டைக்காக கேட்டமா, ஆனா விட்டு கொடுக்கவே இல்லையே. மகேஷ், இப்பயாவது மாப்பிள்ளைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா? சரி செல்வரங்கம், என்னங்க சாவி.
மேடம் நம்ம எங்கேயாவது வெளியில போறோமா? முதல்ல சாவியை பிடிங்க. நம்ம ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? எதுவும் வேண்டாம், இன்னைக்கு உங்களுக்கு ரெஸ்ட். நீங்க என்ன பண்றீங்க? மகேஷ், ராகினி, அம்மா 3 பேரையும் கூட்டிக்கிட்டு முக்கொம்பு, கல்லெண்ணெய், ஸ்ரீரங்கம், மலைக்கோட்டை இப்படி எல்லா இடத்துக்கும் போய் சுத்தி காட்டி கூட்டிட்டு வாங்க. இல்ல மேடம், ஐயாவும் அம்மாவும் வேற வீட்டுல இல்ல, தேவாசார வேற நான் பாத்துக்கணும். நாங்க இன்னொரு நாளைக்கு போய் பாத்துக்கிறோமே. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் செல்வரங்கம், போயிட்டு வாங்க. இவங்க எத்தனை நாளைக்கு தான் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க? அங்கேயும் எப்பவும் வீட்டுக்குள்ளேயே தானே இருந்திருப்பாங்க. கூட்டிட்டு போயிட்டு வாங்க. மகேஷ் சீக்கிரம் ரெடி ஆயிடு. ராகினி நீயும் ரெடி ஆயிடு. மா பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்கம்மா. திவ்யாம்மா, மா நான் உங்க பொண்ணு மாதிரிமா, எங்க அம்மானா நான் செய்ய மாட்டேனா? சரி பார்த்து போயிட்டு வாங்க. செல்வரங்கம் போயிட்டு வாங்க. காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க, அம்மா காப்பாத்துங்க, காப்பாத்துங்க செல்வரங்கம், செல்வரங்கம் வாங்க காப்பாத்துங்க, காப்பாத்துங்க செல்வரங்கம். தண்ணி வேணுமா? வேணாம் மேடம் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. மேடம் சாவியை பிடிங்க. இல்ல மேடம், நீங்க வேற தனியா இருக்கிறீங்க. தேவாசாரம் இந்த நிலைமையில விட்டுட்டு நாங்க எங்கேயும் போகல மேடம். இல்ல செல்வரங்கம், அவர் இன்னைக்கு நேத்தியா பண்றாரு. கூட்டு போயிட்டு வாங்க செல்வரங்கம், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இல்லக்கா பரவாயில்ல இருக்கட்டும், நாங்க இன்னொரு நாளைக்கு போய்க்கிறோம். இல்ல மகேஷ், சாரி மகேஷ், என்னாலதான். செல்வரங்கம், மகேஷ் வயிற்று புள்ள கரைச்சி பயந்துர போறா, கூட்டிட்டு போங்க. சரிங்க மேடம், வா. ஒண்ணும் இல்லம்மா, போங்க. வாங்க போலாம். மாப்பிள என்ன மாப்பிள இது வேலை? ஐயோ நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. ஒரு 5 நிமிஷம் தாமதமா போயிருந்தா அந்த திவ்யா அம்மாவை கழுத்தை நெரிச்சு அந்த மனசு கொண்டிருப்பான். எப்ப கல் எடுத்து போடுவான்னு பயந்துகிட்டே வாழ்க்கை நடத்துறது வேணாம் மாப்பிள. நீங்க இந்த வேலையில இருக்க வேணாம், எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நின்று அந்த வேலையை விட்டு. ஐயோ அத்தை, ஏன் இப்ப தேவையில்லாம பயப்படுறீங்க? நான் வந்து நின்ன, அவர் என்ன அடிச்சாரா? நான் சொன்ன அவர் கேட்பார் அத்தை. நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. எனக்கு பயமா இருக்கு மாப்பிள, நான் கண்ணு முன்னாடியே பாத்துட்டேனே. என்ன அத்தை, நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மெக்கானிக்கல் டிவைசஸ், எலக்ட்ரிக்கல் டிவைசஸ். மிஸ் வாங்க மேடம். சாரி மேடம், பாண்டி உங்க கையை கடிச்சிட்டான்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு மேடம். நேத்து எங்க வீட்ல ஒரு அவசரமான வேலை, அதனாலதான் என்னால வர முடியல மேடம். எவ்வளவு பெரிய பிரச்சனையை எடுத்து வச்சிருக்கான் பாருங்களேன். பரவாயில்ல மேடம். இல்லங்க, திடீர்னு இப்படிதாங்க முரட்டுத்தனமா நடந்துப்பான். நானும் அடிச்சும் பார்த்தாச்சு, திட்டியும் பார்த்தாச்சு, கேட்கவே மாட்டேங்கிறானுங்க. பாண்டி வரலையா? அவ இன்னைக்கு லீவ் மேடம், அதான் ஏன்னு தெரியல மேடம். ஓகே மிஸ், தேங்க்ஸ். சரி, டோர்னமெண்ட்டுக்கு நான் ரெடி பண்ணிடுறேன் மேடம். சார் நான் உங்களை அப்புறம் வந்து பாக்குறேன். குட் மார்னிங் மேடம். காயம் ஆறிடுச்சுங்களா? காயம்லாம் எதுவும் இல்ல. நல்லா செக் பண்ணணும் மேடம். உள்காயமா இருந்தா ரொம்ப டேஞ்சரு. மனுஷன் கடிக்கு மருந்தே கிடையாது. இன்னும் நாய் கடிச்சா நாய் மாதிரியே குலைப்போம், மனுஷன் கடிச்சா மனுஷன் மாதிரியே பேசுவோமா? மேடம் மேடம், அவனை நேத்தே வச்சு வெளுத்திருப்போம் மேடம். நீங்க கேட்டுக்கிட்டதுனாலதான் மண்டி போட சொன்னதோட விட்டேன். விடுங்க சார், அவன் என்ன நமக்கு எதிரியா? சின்ன பையன் தானே. யாரு மேடம்? அவனா? அவனெல்லாம் இப்பவே தட்டி வைக்கணுங்க, இல்லன்னா எதிர்காலத்துல பெரிய ரவுடியா வருவான். உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரி பசங்களோட சைக்காலஜில நார்மலா இந்த மாதிரி கேரக்டரோட ரிசல்ட், ஐ மீன் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, மேடம் மேடம் மேடம், நான் ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க சார். நேத்து நீங்க போனதுக்கு அப்புறம் விசாரிச்சேன். உங்க துயரமான கதையை சொன்னாங்க, கேட்கவே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மேடம். ஐயோ, இந்த மனுஷ வாழ்க்கையில இந்த மாதிரி துயரம் யாருக்குமே வரக்கூடாது. அப்படியே துடிச்சு போயிட்டேன் மேடம். சின்ன வயசுலயே கணவனை இழந்து, டூ பேட். நான் வரேன் சார். மேடம் மேடம் மேடம், உங்க மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியுது. பேசிக்கா நான் ஒரு ரைட்டரு. இந்த ஸ்கூல்ல யாருக்கும் தெரியாது. இங்க வெறும் வாத்தியாரா தான் பாப்பாங்க. காரைக்குடி கார்வேந்தன்ங்கிற பேர்ல கவிதை ஒண்ணு எழுதிக்கிட்டு இருக்கேன். நேத்துக்கு கூட என் கவிதை ஒண்ணு வெளியே வந்துச்சே. தனியா போகும் நிலவே, உன் துணைக்கு நிழல் கூட இல்லையே. மேடம்
மேடம் கேட்கலையே. வணக்கம். வணக்கம். செல்வரங்கம். ஆமா, இங்கதான் வேலை செய்யறாரு. நீங்க? நான் செல்வரங்கத்தோட மாமனார், மகேஷ்க்கு அப்பா. அவுட் ஹவுஸ்ல தான் இருக்காரு. அவுட் ஹவுஸ்க்கு எப்படி போகணும்? இப்படியும் போலாம். ஆனா நீங்க வாங்க, வீட்டு வழியா போயிடலாம். இப்படி போகலாம்ல? இப்படியே போவோம், அதான் முறை. மகேஷ், என்னங்க என்னங்க திடீர்னு? இல்ல, உன்னையும் குழந்தைகளையும் பார்த்துட்டு போலாமேன்ட்டு தான். வாங்க மாமா. மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாமா. வாங்கப்பா. இந்தா, மாமா வாங்க, உள்ள போலாம். பார்க்கலாமா? வாங்க. வாங்க. வெளிய இருந்து நல்ல அம்சமா இருக்கு வீடு. இப்படி போகலாமா? போலாம்ப்பா. அப்பா, வீடு பிடிச்சிருக்காப்பா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல சரியா இருக்கு. எப்படி ஒரே நாள்ல எல்லாம் தயார் பண்ணீங்க? எல்லாம் திவ்யாக்கா தான்ப்பா ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. யாரு திவ்யாக்கா? அவரோட ஓனர் அம்மா. அவங்களா? எம்மா, எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு மூணாவது மனுஷன் மாதிரி வெளியே நிக்கிறீங்க. உங்களுக்கு பெரிய மனசு. நானும் அதாங்க சொன்னேன். அதுக்கு திவ்யாமா என் தங்கச்சிக்கு செய்யாம வேற யாரும் செய்வேன்னு கேக்குறாங்க. ஆமாமா, உண்மையை தானே சொன்னேன். என்ன அப்படி சொல்றீங்கம்மா? எங்க மாப்பிள்ள உங்ககிட்ட வேலை செய்யறாரு. அவளோட சம்சாரம் இவள தங்கச்சின்னு சொல்றது பெரிய விஷயம் இல்ல. அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. ஆமாங்க, இப்ப நம்ம மகேஷ்க்கு நம்மளோட திவ்யாமா தான் எல்லாமே. அப்படியா? சரி சரி. அக்கா வாங்கக்கா, உங்களுக்கு காஃபி போட்டு தரேன். வாங்கத்தா. மகேஷ். எப்படி இருக்க? என்னங்க திடீர்னு? நான் என்ன செய்ய? நேத்து மகேஷ் போன்ல பேசுற, நீ ஏதோ படுத்து இருக்கேன்னு சொன்னா. எனக்கு பதட்டம் தாங்கல. சாப்பிட்ட இல்ல ராத்திரி? போன் பண்ணி பேசிட்டு நான் லைன்லயே இருக்கேன், சாப்பாடு வச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி கேக்குறீங்க? போன்ல கேட்கத்தாம முடியும், நேர்ல வந்து தான் விசாரிக்க முடியும். அதுக்கத்தான் ஓடி வந்துட்டேன். சரி, நீங்க பருப்பு ரசம் சாப்பிட்டீங்களா? ஐயோ, அது ஏன் கேக்குற? அந்த பருப்பு ரசத்தை பார்த்த உடனே தான் உன் நினைப்பு வந்துருச்சு எனக்கு. மீனாட்சி, இதுவரை நான் தனியா வீட்டுல இருந்து உன்ன வெளியூருக்கு அமிச்சவன் இல்ல இல்லையா? உட்காந்தா எதோ நினைப்பு, படுத்தா தூக்கம் வரல. அவ ராசப்பா சொன்னானே, பொண்ணு பார்க்க வரப்போ காப்பி டம்ளர் தூக்கிட்டு நீ வந்ததா, அதெல்லாம் நினைப்புல வர ஆரம்பிச்சிச்சு. அதான் விடியல வர காத்திருந்தேன். விடிஞ்ச உடனே சரி என்ன வேணா ஆயிட்டு போகுது, வேலையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு துண்டை தூக்கி தோல்ல போட்டு கிளம்பி வந்துட்டேன். எனக்கு உங்களை பார்த்த உடனே என்னமோ மாதிரி ஆயி போச்சுங்க. நான் எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியலங்க. சரி சரி மீனாட்சி, இது பாரு, பொண்ணு வீட்டுல இருக்கணும், சாப்பிடாம கப்படாம பட்டினி கிடந்துறது, புரியுதா? நான் அன்னாடம் போனை போட்டு நீ சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்க முடியாது. என்னது, நாம மட்டும் இங்க தனியா நிக்கிறோம்? ஓ, நீங்க தனியா இருக்கீங்கங்கிற ஞாபகமே இப்பதான் உங்களுக்கு வருதா? என்னமா நீ? ஏன்பா உண்மையை சொல்லுங்க, நீங்க மகேஷ பார்க்க வந்தீங்களா இல்ல? சிச்சி, மகேஷ் தான் பார்க்க வந்தேன். அப்பா, இவ்வளவு நேரம் மகேஷ் உள்ள இருந்துச்சு, நீங்க தான் வெளிய இருந்தீங்க. அது ஆமாம்மா, உங்க அம்மாவை தான் பார்க்க வந்தேன். என் பொண்டாட்டி பிரிஞ்சு என்னால இருக்க முடியல, அவளை பார்க்க வந்தேன். பொண்டாட்டி தானே பார்க்க வந்தேன், தப்பு இல்ல இல்லையா? அப்பா, இப்பதான் அம்மா முகத்துல பிரகாசமே வருது. ஏன் அப்பா முகத்துல என்ன பிரகாசம் தெரியுது? சரி சரி, ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க. இந்த பிரகாசம் இப்படியே இருக்கும்போது நான் ஊருக்கு போறேன். நல்லா இருக்கு. வந்த உடனே கிளம்பிடுவீங்களா? சாப்பிட்டு தான் போனாமா? அப்பா, என் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போக கூடாது. வாங்க உள்ள. வாங்க மாமா, உள்ள வாங்க. நீங்களும் வாங்கக்கா. ஐயோ, வாங்க. கையை விடுங்க. ஏங்க, கையை விடுங்க, கையை விடுங்க. ஆமா, இப்பதான் ஒட்டி வராசுறோம். இப்போ ஒட்டி வராசுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் ஆகியும் பேரம்பேத்தி எடுக்கிற வயசுலயும் ஒருத்தர் பிரியமா இருக்காங்க பாருங்க. இப்போ என் பிரச்சனையே வேறங்க. என்ன சொல்றீங்க திவ்யா? இவ்வளவு பிரியமா இருக்க அப்பா அம்மா கிட்ட வளர்ந்தவ தான் மகேஷ். உங்க மேலயும் அவ இவ்வளவு பிரிய வச்சிருப்பா. உங்களை லேஸ்ல விட்டு கொடுத்துருவா? நீங்க அடிச்சாலும் துரத்துனாலும் உங்க காலடியே கெதின்னு கிடப்பால. இவள உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல இருக்கே. அது நினைச்சதாங்க பயமா இருக்கு. சில்வரன், என்ன செய்யலாம்? இது வரைக்கும் நீங்க சொல்றத தாங்க நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். போங்க.
இங்க பாரு, கடையாங்க வரும்போது பிச்சை எடுக்க மாதிரி அம்மா தாய் எனக்கு கெஞ்சினே இல்ல, இப்ப உடனே வர என்ன? ஆமா, யாருமா போன்ல? எல்லாம் அந்த எடுவட்டவைய சுப்பிரமணி தான். என்ன சொல்றான், தரானா இல்லையாமா? தராம விடுவனா? அம்மா தாய் இந்த வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதானே பார்த்தேன், நீ கூப்பிட்டு வராம இருப்பான் அவன். ஆமா. யாருடா அது வண்டியில? பின்னாடி சோசிக்கார மாதிரி தெரியுது. அதாம்மா, யாருக்கோ பணம் வேணும்னு சொல்லியிருந்தாருல, அதை வாங்கி கொடுக்க தான் வந்திருக்காரு. அப்படியா? சரி. வாயா ஜோசியா, நேத்து வாங்கின பயம் இன்னும் போல இருக்கு. அப்படியே பம்மிக்கிட்டே வர. இதான் பார்ட்டியா? என்னையா என்னமோ நெல்லியாண்ட பெரிய இவன் தாதா ரவுடி அந்த ஊரே கட்டி ஆல் ரவுண்ட் சொன்ன, அவன் வீட்டுக்குள்ள பூந்து வந்திருக்கையா, ஒரு சத்தத்தையும் காணா. நீ என்னையா ஒரு சத்தமும் இல்லாம இருக்க? நான் தான் அந்த நெல்லி ஆண்டவர்.